பிப்ரவரி 5, 6ல அப்படிலாம் ரிலீஸ் ஆயிடும். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அந்த மாரிலாம் கொஞ்சம் தகவல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம உறுதியா என்ன பிரேக் பண்ணியிருந்தோம்னா, எலக்ஷன் வரைக்கும் ஜனநாயகன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே போல தான் அன்னைக்கு 27ஆம் தேதி கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால ஒருவேளை 27ஆம் தேதி ஏதாவது பாசிட்டிவா வந்திருந்துச்சுதுன்னா, பிப்ரவரி 5, 6 அந்த தேதி வாக்குல வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா, இப்போ அதற்கான வாய்ப்பு குறைவு தான். இப்ப எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த வழக்கையே வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே. அப்படின்ற மாரியெல்லாம் தகவல்கள் வருது. ம்ஹ்ம். ஏன்னா, கோர்ட் மூலமா தான் போணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எலக்ஷனுக்கு பிறகும் வருமான்றது சந்தேகம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா சென்சார் போர்டோட நம்ம ஈகோ பிடிச்சு நின்னோம் அப்படின்னா, பல திரைப்படங்கள் அப்படி நின்ன வரலாறு இருக்கு. ஓகே, ஆ ஓகே. க ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்கு. 10 வருஷம், 17 வருஷம், 20 வருஷம்லாம் கழிச்சு ரிலீஸ் ஆன படங்கள் இருக்கு. ஓகே. அப்படி நான் அதனால வந்து அந்த ரிஸ்க் வேண்டாம். ஆர்சி போயிடலாம். ரிவைசிங் கமிட்டில என்ன வருதோ அத பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணி படத்த ரிலீஸ் பண்ணிக்கலான்ற மாரியான இதுக்கு போயிட்டாரு. எங்கேயுமே இவ்வளவு நடந்தும் விஜய் எதுவுமே பேசலையே! சைலன்ட் மோட்லயே இன்னும் இருக்காரே! ஆமா. அப்படின்றது அதுதான் இன்னைக்கு பலரது டாக்கு. கேள்வியா இருக்கு. ஆமா. இல்ல அவர் பேச மாட்டாரு அப்படிங்கிறது தான். அழுத்தமா? எனக்கா? அப்படின்னு வந்து அத ஏதாவது மட்டும் பேசுவாரோ? செயல் வீரர் கூட்டம் மாரி ஏதாவது இருந்தா அங்க மட்டும் தான் பேசுவாரு. ஓகே. ஏன்னா, இன்னும் அத பெருசாக்கிக்கிட வேணாம் அப்படிங்கிறது தான். ம்ஹ்ம். இன்னும் பேசி, பேசி அத இன்னும் பெருசாக்கிக்கிட வேண்டாம் அப்படின்றது தான் அதனுடைய பின்னணி. ஆமா.